ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட பிங்க் அயன் அப்படிங்கிற வெரைட்டி இது வந்து நல்லா மலர்ற ஸ்டேஜில் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணால் இது மலர்ந்துடும். அதனால் நம்ம இப்போ இதை மலர வச்சு பார்க்கலாம். இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஒரு கலர் இது. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஃப்ளவர்ஸை ரொம்ப ஏர்லியராக மலர வைக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த பட்டு காமிக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, இது வந்து எந்த அளவுக்கு மலர்ந்து இருந்துச்சு அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு நம்ம தொட்டால் மலர்ற மாதிரி ஃப்ளவர் வரும்போது தான் நம்ம வந்து இதை வந்து மலர வைக்கணும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல்லு நம்ம பிங்காக எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு லாட்டஸோட அந்த ஒரு பயங்கரமான ஒரு மனமயக்கிற ஒரு சுகந்தம் அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாசம் இருக்குது இந்த ஃப்ளவருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட லில்லி பாண்ட் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்மளோட சனம் சாய் தான். சனம் சாயோட ஃபஸ்ட்டு ஃப்ளவரு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் தான். ஃபஸ்ட்டு ஃப்ளவருங்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு இது வந்து சின்னதாக இருக்குது. இது நம்மளோட ரச் மேஜர் மாதிரியே சைஸ் வர ஒரு வெரைட்டி தான் நம்மளோட சனம் சாய். ஆனால் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கும் இதில். அதே மாதிரி நம்மளோட ரச் மேஜன் பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி செகண்ட் டே தான். இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து இதோட அழகே. ரொம்ப சூப்பராக அழகாக இது வந்து அப்படியே இதோட அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே அடுக்கடுக்காக வரிசையாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டான்ஸ் நைட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சோம்பு பட்டாரா தான் ஃபுல்லாக ஃப்ளவர் ஆகிட்டு இருக்குது. நல்ல பெரிய ஃப்ளவர் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இங்கேயே ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஃபஸ்ட்டு டே ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மழை வர்றதுனால தான் கொஞ்சம் அப்பப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது இந்த சோம்பு பட்டாரால். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃப்ளவரு. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இன்னும் இதில் பட்டெல்லாம் இருக்குது, வந்துகிட்டே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பட்டு இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வேஸ்ட் லீஃபை எல்லோரும் ரிமூவ் பண்ணி விடுங்க. தேவையில்லாத இலைகள் வந்து பழுத்து அப்படியே நம்மளோட பாண்ட் அழுக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே நல்லா வெயில் வந்துருச்சு அதுக்குள்ளே. பாருங்கள், இது வந்து நம்மளோட செகண்ட் டே ஃப்ளவர் தான். நல்லா மலர்ந்துருச்சு. பட் மழை வந்ததுனால தான் அங்கங்கே வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதுவும் பாருங்கள் செகண்ட் டே ஃப்ளவர் தான். இங்கேயும் ஒரு ஃப்ளவர் இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ளவர் நல்லா மலரும் நாளைக்கு. இந்த ஃப்ளவர் வந்து மலர்ந்துருச்சுன்னா இன்னும் நல்லா பெருசாக தெரியும். இப்போவே நல்லா பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட மியாமி ரோஸு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் இது. இந்த மியாமி ரோஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மியாமி ரோஸுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்மெல் இருக்குது. இதோட இலையும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். வேரிகேட்டட் லீஃபு, நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான் நம்மளோட மியாமி ரோஸு. அதே மாதிரி நம்மளோட தவிக்கன் இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் இருக்குது. இன்னும் நிறைய பட்டு வந்து கீழேருந்து வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சிலாமணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இது. ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன். இதோட கலர் வந்து என்னால் சொல்லவே முடியல என்ன அப்படின்ட்டு. ஒரு எல்லோ, அப்புறம் வந்து ஒரு லைட்டான ஒரு வைலட்டு, அப்புறம் உள்ள ஒரு எல்லோ, எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு கலரு. அதே மாதிரி வெளியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லீஃப் மாதிரி சுற்றிலுமே இருக்கும். நம்மளோட நங்குவாங் வெரைட்டிக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி தான் நம்மளோட சிலாமணி. ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து நம்மளோட ஹசபதின் தான். இதோட செகண்ட் டே ஃப்ளவர் இது. இது வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். பிங்க்கு, லைட் ஆரஞ்சு, எல்லோ ஒன்று மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் வரும். இது வந்து ஆக்சுவலி செகண்ட் டே தான். மழை இருக்கிறனால நம்மளோட ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரு ப்ரௌன் ஷேட் வச்சுக்குது. நம்மளோட ராணி ரெட்டோட பட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக நிற்குது. நாளைக்கு வந்து இதில் ஹால் விழுந்துடும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த இடம் க்ளோஸாக இருக்கும்போதே மலர வச்சிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. இது வந்து ஹால் விழுந்த பிறகு மட்டும் நம்ம மலர வச்சாதான் ஃப்ளவர் வந்து நல்லா அழகாக இருக்கும். வந்து நம்மளோட நங்குவாங் வெரைட்டி, தட் மீன் இதோட சுற்றிலுமே இந்த மாதிரி லீஃப் மாதிரி ஒரு
அவுட்டர் ஒரு போர்ஷன் இருக்கும். பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பதிலாக இதில் வந்து ஒரு அவுட்டர் போர்ஷன் இருக்கும். இதில் வந்து இப்போ ஃப்ளவர் வந்திருக்கு. இது நான் லாஸ்ட் டைம் ஒரு காம்போவில் கொடுத்துருந்தேன். க்ரீன் ஸ்மோக் நங்குவாங்க. இது க்ரீன் ஸ்மோக் காம்பினேஷன் தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து இன்றைக்கி ஃப்ளவர் வந்திருக்கு. இன்னும் பட்டெல்லாம் இருக்குது. இதோட பட்டு வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதுவும் இன்னும் மலரில், சுற்றிலுமே இலை இருக்கும். இது அப்படியே மலரும் நம்மளுக்கு வெயில் வரும்போது. நம்மளோட பீக் ஆஃப் பிங்க் வந்து திரும்பவும் வந்து மலர ஆரம்பிக்குது பாருங்கள். இதில் வந்து ஹால் விழுந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் மலர வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இது மலர வைக்கல. இது நாளைக்கு தனியாகவே மலரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். இங்கேயும் பாருங்கள் நம்மளோட திலன் வந்து நல்லா ஹைட் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட அகிலா பாருங்கள். அகிலா வந்து என் ஹைட் வந்திருக்கு. இந்த பெரிய மேலே இருக்கிற சின்ன மொட்டு வந்து ஒரு 5 ஃபீட் பக்கமாகவே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஃப்ளவரோட சைஸும் நல்லா பெருசாக இருக்குது. நம்மளோட AW7 இந்த பிளான்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது நம்மளோட கர்ணா தான். கர்ணாவும் வந்து நல்லா மெச்சூர் ஆகிருக்கு பிளான்ட். இப்போது அமோர்ஜியா, பக்கத்தில் நான் வந்து அகிலாவை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. என் ஹைட் வந்து இந்த பட்டு வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் வரிசையாக இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது பட்டு. அகிலாங்கிறது ஒரு ரொம்ப சூப்பரான வெரைட்டி. இங்கேயும் பாருங்கள் ஒரு பட்டு இருக்குது. இன்னும் இது ஹைட் வரும். மேக்ஸிமம் எல்லாம் ஸ்டாண்டிங் லீஃப்லேயே நம்மளுக்கு பட்டு கிடைக்கும். இங்கே அருணிமாவும் பாருங்கள் நல்லா ஹைட் வந்திருக்கு. நம்மளோட மஹிமாலேயும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்மளோட இன்னொரு அமோர்ஜியா தான். இன்னும் ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருக்கு அமோர்ஜியா. இது நம்மளோட அமெரிப்பியோனி, அமெரிக்கமீலியா எல்லாம் ஃபுல்லாக பட்டு. அதே மாதிரி நம்மளோட ஒயிட் மஸ்கி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இலையே வந்து ஓட்டை போட்டு வந்து நம்மளோட பட்டு மேலே வந்திருக்கு. இது ஃபுல்லாக பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட சாட்டா பாங்கெட்டு, இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான். இதுலேயும் பட்டு வந்திருக்கு. எல்லாம் கொஞ்சம் மழை வரவும் திரும்பவும் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பட்டு காயவும் செய்யும். நம்மளோட பீம் பாருங்கள். பீமிலேயும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு பட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலி நல்ல ஃப்ளவரை என்னால் பார்க்க முடியல. ஏன்னா மழையும் வெயிலும் மாறி மாறி வந்ததுனால என்னோடய எல்லா பட்டும் காஞ்சு போக தான் செஞ்சுது. அதே மாதிரி நம்மளோட ஆக்டோபஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஒரு பட்டு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி. இது வந்து நம்மளோட லியாங்லி தான். இதுலேயும் வந்து ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளோட அருணிமா கண்டினியூஸாக ஃப்ளவர் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி அருணிமா. நம்மளோட வாட்டர் லில்லி பாருங்கள், பர்பிள் ஜாய் சூப்பராக வந்து ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள். 2 ஃப்ளவர் இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி நித்யாவும் ஃப்ளவர் வந்துகிட்டே இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக பட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட ஐஸ்வர்யாவும் திரும்பவும் பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நான் அசோலா எல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணலை. அசோலா அப்பப்போ க்ளீன் பண்ணி விடணும். அதே மாதிரி நம்மளோட வைகாலையும் இங்கேயும் பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை பட்டு ஒரே டைமில் வந்திருக்கு பாருங்கள் வைகால. சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி. ஒயிட்டில் ஒரு சூப்பரான வெரைட்டி இது. அதே மாதிரி நம்மளோட பிங்க் மிஸ்ட்டு, இதுலேயும் பாருங்கள் சூப்பராக அழகாக வந்து பட்டு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பிளான்டெல்லாம் கொஞ்சம் நல்லா மெச்சூர் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட ஸ்வேதா பாருங்கள் மலர்ற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே தண்ணி போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சாஞ்சிருச்சு பாருங்கள் பட்டு. நாளைக்கு இது தனியாகவே மலர்ந்துடும். என் கை சைஸுக்கே இதோட பட்டு இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு நமோ இருக்குது. இது ஃபுல்லாக தண்ணியே விழுந்துருச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளவர் தான். ஆனால் இதை வந்து நம்ம இப்போ மலர வைக்கணும். இந்த சாஞ்சு விழுந்ததுனால நான் இதை வந்து இப்போ எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மலர வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி தான் நம்மளோட நமோ வட்சானா, அப்புறம் வந்து லக்ஷ்மி. இது எல்லாமே வந்து ஒரே டைமில் வெரைட்டிஸ் தான்.
இதே மாதிரி தான் இதோட ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு உள்ளே இருக்கிறதுனால எனக்கு இது சரியாக உங்களுக்கு காட்டவே முடியல. இந்த ஃப்ளவர் விட்டாலும் வந்து இது வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு இங்கேயும் பட்டு கிடச்சிருக்கு நம்மள இல்லை அப்படின்னு சொன்னாலும் நான் பயந்துட்டு நம்மளோட ஸ்வேதாவை மலர வச்சுட்டேன். வேறு எதுவும் இல்லை. டெய்லி கொட்ட மழை பெய்யுது. அதனால் வந்து நம்மளோட பூக்கள் எல்லாமே கொட்டி போயிடுது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்துட்டு ஸ்வேதாவை நான் மலர வச்சுட்டேன். அவ்வளோ அழகாக இருக்குது நம்மளோட ஸ்வேதா. பெரிய ஃப்ளவர் வந்திருக்கு நம்மளுக்கு. அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர் இது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்வேதாவோட டியூபர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, என்னோடய பிளான்ட் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ வந்து இதோட டியூபர் கிடைக்காது. கிடைக்கும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ வந்து டியூபர்ஸ் வரும் அப்படின்னு. அது வந்து நம்ம பிளான்ட் தான் சொல்லும். எனக்கு வந்து சத்தியமாக தெரியாது. பிளான்ட் வந்து அதோட க்ரோத்தை நிறுத்தி டியூபர் ஃபார்ம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட ஸ்வேதா. பார்த்துட்டிங்கன்னா எல்லா டப்லேயும் நம்மளுக்கு வந்து இதில் பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. கிரீன் பிஸ்தா, ஆல்மண்ட் சன்ஷைன், சித்தோங் சாய், எல்லோ கார்னட்டு, நம்மளுக்கு எல்லாமே பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட பீக் ஆஃப் பிங்கும் வந்து திரும்பவும் வந்து நம்மளுக்கு பட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பட்டு தான் திரும்பவும் ஃபுல்லாக வருது. ஐஸ்வர்யா அதே மாதிரி நம்மளோட S1 இன்றைக்கி தனியாகவே மலர்ந்துருக்கு. சூப்பராக இருக்குது. ஆனால் மழையினால தான் நம்மளுக்கு பூவோட அழகு ஃபுல்லாக பார்க்க முடியல. நம்மளோட க்ரீன் ஆப்பிளும் பாருங்கள் தனியாக மலர்ந்து நிற்குது. தொட்டால் வந்து இது கொட்டிடும். 2 இதழ் வந்து கீழேயும் விழுந்திருக்கு. தனியாக மலர்ந்துருக்கு. ஆனால் மழை தான் வந்து கொஞ்சம் பூவை வந்து இது பண்ணிடுச்சு. ஆனால் சூப்பராக நல்லா பெரிய ஒரு ஃப்ளவராக இருந்துச்சு. மழை இல்லைன்னா ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும். இந்த வெளியில் இருக்கிற பெட்டல் மட்டும் நான் லைட்டாக அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் க்ரீன் ஆப்பிள். பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான் நம்மளோட க்ரீன் ஆப்பிள். இன்னும் நிறைய பட்டு இருக்குது இதில். இங்கேயும் ஒரு க்ரீன் ஆப்பிள் தான் இருக்குது. நம்மளோட இந்துலேகா பாருங்கள் இன்றைக்கி அழகாக வந்து மலர்ந்து நிற்குது. ஃப்ளவரு தனியாகவே மலர்ந்துருக்கு. இந்த ஃப்ளவர் இன்றைக்கி நான் மலர வைக்கலை. சொல்லப்போனால் எனக்கு டைம் கிடைக்கல. இல்லைன்னா நேற்று நான் மலர வச்சாலும் வச்சுருப்பேன். ஆனால் இது வந்து தனியாகவே மலர்ந்துருச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இந்துலேகாவோட ஒரு கலர் காம்பினேஷன். அதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ளூமர் கூட பாருங்கள். மழையும் வெயிலும் மாறி மாறி வந்து பட்டெல்லாம் காஞ்சு கிடக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் பட்டு இருக்குது. இங்கேயும் நம்மளோட ஃபுல் டோரா அதில் எல்லாமே நிறைய பட்டு தான். நான் காட்டுறேன். நம்ம அஃபெக்ஷன் 16 கண்டினியூஸாக ஃப்ளவர் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் அஃபெக்ஷன் ஒரு பவுல் லோட்டஸ் தான். ஃபுல்லாக பட்டு இருக்குது. இங்கேயும் பட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பட்டு இருக்குது. நம்மளோட டோரை நான் உங்களை காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. ஃப்ளவர்லாம் பாருங்கள் ஒரே நாளில் எப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. மழைனால இல்லைன்னா ஒரு 2-3 நாள் நம்மளுக்கு நல்லா வரும். மழை பெய்யும்போது இதோட கலர்லாம் போயிடுது. இங்கேயும் ஒரு இந்துலேகாவோட ஃப்ளவர் இருக்குது. அதான் எனக்கு எட்டலை. நாளைக்கு மலரும் இந்த ஃப்ளவரு. நம்மளோட ஜூலியட்டோட ஃப்ளவர் பாருங்கள். நம்ம மலர வைக்கலாம். ஏன்னா இப்போவே தண்ணியில் சாஞ்சு விழுந்துருச்சு. இது எல்லாமே நம்மளோட இம்மெச்சூர் ப்ளூம் தான். பாருங்கள் அதுக்குள்ளே எல்லாம் கொட்டுது. நம்ம மலர வைக்கும் போதே கொட்டுது. ஏன்னா மழை இப்போவும் தான் மழை பெய்யுது. அப்படியே சொட்டு விழுவ ஆரம்பிச்சிருச்சு. சொட்டு விழுவ ஆரம்பிச்சிருச்சு இப்போவே. பாருங்கள் நம்ம மலர வைக்கும் போதே கொட்டிடுது. ஏன்னா மழை தான் காரணம். ஜூலியட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பட் இதோட கலர் எதுவுமே நம்மளுக்கு இன்னும் பார்க்க முடியல.
ஏன்னா வந்து மலை சைட்லலாம் ஒரு பெங்கி ஷேட் இருக்கும். இன்னும் வந்து மெச்சூர் ப்ளூம் வரும்போது கண்டிப்பாக காட்டுறேன். ஆனால் வந்து இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து நேரில் பார்க்குற அந்த அழகை வந்து நம்ம ஃபோன் கேமராவில் நம்ம எவ்வளோ வீடியோ ஃபோட்டோ எடுத்தாலும் கொண்டு வர முடியல. அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் ஜூலியட்டு, ஆக்டோபஸு, அதே மாதிரி வந்து நம்மளோட வாட்டர் லில்லியில் தவிக்கன். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நம்மளோட கேமராவில் நம்ம எடுத்தாலும் அந்த ஃப்ளவரோட ஆக்சுவல் கலரும் அந்த அழகும் வந்து நம்மளால் எடுக்க முடியல. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.